அனந்தபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியின் கணித ஆசிரியர் ஆ. முருகன் அவர்களின் 96வது இணைய வழி வகுப்பு. இது 10ஆம் வகுப்புல பயிற்சி 2.6ல 1ல 3வது கொஸ்டின் ராஜா. 6 + 13 + 20 + எக்ஸெட்ரா + 97 வரை கூடுதல் சம் கண்டுபிடிக்கணும் ராஜா. சம் ஆஃப் திஸ் சீக்வன்ஸ், இது தொடர் வரிசை, இது கூட்டு தொடர் வரிசை. இந்த சாப்டர்ல இந்த பயிற்சியில கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சாலும் அதான் வரப்போகுது. இப்ப ஏ என்பது முதல் உறுப்பு ஆர் 6 6. டி என்பது பொது வித்தியாசம். ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழித்தாலோ மூணாவது உறுப்புல இருந்து ரெண்டாவது உறுப்பை கழித்தாலோ சமமா வரும். அப்ப T2 - T1 that is 13 - 6. 13ல 6 கழிச்சா 7. சார் 20ல இருந்து 13 கழிச்சு பாருங்க, அப்பயும் 7 தான் வரும். சரி, இங்க கடைசி உறுப்பு என்ன? 97. சரி, இதுக்கு முன்னாடி கணக்குக்கும் இந்த கணக்கு என்ன வித்தியாசம்? அங்கேயும் ஏ இருந்தது, அங்கேயும் டி கண்டுபிடிச்சோம். அங்க 27 உறுப்புகள் வரை கூடுதல், 40 உறுப்புகள் வரை கூடுதல். அங்க உறுப்புகளினுடைய எண்ணிக்கை n கொடுத்துருந்தாங்க. இங்க n கொடுக்கல, கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எல்னு அர்த்தம். இது பேர் லாஸ்ட் டேர்ம். லாஸ்டா பிளஸ் போட்டு பெரிய நம்பர் மட்டும் போட்டா அந்த உறுப்பு தான் கடைசி உறுப்புன்னு அர்த்தம். அப்ப இங்க L is equal to 97ன்னு கொடுத்துட்டாங்க ராஜா. அப்ப நம்ம முதல்ல என்ன சார் கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த 6ல இருந்து 97க்குள்ள எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப உறுப்புகளினுடைய எண்ணிக்கை காணும் சூத்திரம் கூட்டுத்தொடர் வரிசையில அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல n is equal to L minus A by D plus 1ன்னு அர்த்தம். அப்ப n is equal to L என்பது கடைசி உறுப்பு 97 மைனஸ் முதல் உறுப்பு 6 by பொது வித்தியாசம் 7 plus 1. அப்ப 97ல 6 கழிச்சா 91 by 7 plus 1. இப்ப ஆக்சுவல் பார்த்தோன்னா இதை வகுக்க முடியாது. அதெல்லாம் கிராஸா இல்ல வகுக்கலாம். இவங்க வகுக்காம கிராஸ் பண்ணிட்டு வகுத்தாங்க. நீங்க என்ன பண்ணலாம், இங்க எளிமையா கூட வகுத்துக்கலாங்க. 7ஆல வகுத்தா என்ன வரும்? 1 7 7 3 7 21. இதை வகுத்தா 13 வரும் ராஜா. 13 கூட 1 கூட்டினா 14. அப்ப இங்கே வகுத்துக்கலாம். வகுக்கும் பொழுது 1 7 7 3 7 21. அப்ப 13 1 14. இங்க எப்படி சார் போட்டிருக்காங்கன்னா, இந்த 7ஆல கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது 91 + 7 by 7. அப்ப 98 7ஆல வகுத்தா 14. அப்ப எப்படி போட்டாலும் n-க்கு மதிப்பு 14. அப்ப எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னா 14 உறுப்புகள் இருக்குது. அப்ப அடுத்தது கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதல். அப்ப சம் ஆஃப் terms n terms in AP Sn is equal to n/2 into A plus L. ஏன்னா லாஸ்ட் டேர்ம் இஸ் கிவன் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப S14 ஈக்குவல் டு n-க்கு 14 கண்டுபிடிச்சோம். 14/2 A plus L. ஏன்னா இங்க என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் 6. இப்ப லாஸ்ட் டேர்ம் என்ன கண்டுபிடிச்சோம்? கொடுத்துருக்காங்க 97. அப்ப 14 2ஆல வகுத்தா 7. 97 6 கூட்டினா 103. 7 103ஆல பெருக்கனா 7 3 21 1 7 × 0 0. அப்ப 2 7 1 7. அப்ப 721 என்பது அந்த 6 + 13 + 20 + எக்ஸெட்ரா + 97 மதிப்பு. அப்ப இந்த மாடல்ல தான் 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இது ஆக்சுவல் பார்த்தோன்னா 5 மார்க் கொஸ்டின் ஷார்ட்டா இருக்கும். ஆனா 2 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்னு எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உறுப்புகளினுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n ஃபார்முலாவை முதல்ல பயன்படுத்தியிருப்போம். n is equal to L minus A by D plus 1 போட்டு n கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா Sn is equal to n/2 into A plus L. அப்ப n-க்கு மதிப்பு 14, A-வுக்கு மதிப்பு 6, L-க்கு மதிப்பு 97 போட்டு சுருக்கனா 721. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இது போல 6 + 13 7 7 கூட்டி 97 வரைக்கும் இருக்கிற நம்பரை கூட்டி பாருங்க, 721 வரும். ஓகேவா?